அழகான கிராமத்துல ஆனந்திங்கிற பொண்ணு வசிச்சு வந்தா. அவளோட கணவன் வெளியூர்ல வேலை பார்க்கறாரு. மாசம் ஆயிட்டா போதும் தன்னோட கணவனுக்காக ரொம்ப நேரம் வெளியவே காத்திருப்பா. அன்னைக்கும் அதே போலதான் தன்னோட கணவனுக்காக ரொம்ப நேரம் காத்திருந்தா. ஐயோ என்னங்க, சீக்கிரம் வாங்குங்க, உங்களை பார்க்காம ஒரு மாசம் என்னால இருக்கவே முடியல பாத்துக்கங்க. இந்த ஒரு நாளுக்காக எவ்வளோ நாள் காத்திருக்க வேண்டியதா இருக்குது. கொஞ்சம் சீக்கிரம் வாங்குங்க, உங்களை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு, சீக்கிரம் வாங்க. எனக்காக ஏதோ சர்ப்ரைஸ்லாம் வச்சிருக்கேன்னு வேற சொன்னாரு. ஆனா இன்னும் காணோமே. சீக்கிரம் வாங்குங்க. தன்னோட கணவனை நினைச்சிட்டு அவ புலம்பிக்கிட்டே கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தா. அந்த வழியா அந்த வீட்டோட ஓனர் அந்த சைடு வந்தாரு. அட, என்னம்மா ஆனந்தியே, என்ன காலையிலே உன் புருஷனுக்காக காத்திருக்கிறியாக்கும்? ஆமா, எப்ப பார்த்தாலும் இந்த நாள் ஆயிட்டா போதும், உன் புருஷனுக்காக காத்திருக்கிறதே உனக்கு வேலையா போச்சு. எப்ப இருந்தாலும் உன் புருஷன் வீட்டுக்கு தானே வரப்போறான், அப்புறம் என்ன வெளியே உட்காந்து சாப்பிடாம கொள்ளாம காத்துக்கிட்டு இருக்கிற? உள்ள உள்ள போய் சாப்பிட்டுட்டு வர்றப்ப பாத்துக்கம்மா. அதை விட்டுட்டு ஏன் இப்படி பறந்துகிட்டு உட்காந்துருக்கிற? போப்போ உள்ள போ. இல்லைங்கய்யா, என் புருஷன் ஒரு மாசம் கழிச்சு வராரு. இந்த ஒரு நாளைக்காக தான் நான் ஒரு மாசம் ஃபுல்லுமே வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் தெரியுமா? அவர் வர நேரம் நான் உள்ள போனா நல்லாவா இருக்கும்? அவரை பார்க்கறதுக்காக ரொம்ப சந்தோஷமா உட்காந்துருக்கிறேன். எப்படா வருவாருன்னு காத்திருக்கிறேன். வந்ததுமே உங்க வாடகையை கொடுத்துறேன்னு. அட, இதை கூடயாம்மா சொல்லணும்? பிரபு அதெல்லாம் சரியா வாடகையை கொடுத்து போடுவாரு. நீ சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. நான் சொல்றதுக்கு முன்னாடியே வாடகை தன்னால வந்து நிற்கும் பார்த்துக்க. இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கப்ப இன்னொருத்தவர் சொம்ப கொண்டு விட்டு வந்துட்டு இருந்தாரு. உங்க பேரு தானே ஆனந்தி? நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. பிரபு வந்து ஒரு தீ கிடங்குல இறந்து போயிட்டாரு. அவரோட அஸ்தி மட்டும் தாங்க கிடச்சிச்சு. இதுல அவரோட சாம்பல் இருக்குது. இது நீங்களே கரைச்சிக்கங்க. நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. அவரு நேத்தே இறந்து போயிட்டாரு. இதை சொல்றதுக்கு மனசு கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் உங்ககிட்ட சொல்லாம விடக்கூடாதுல்ல, அதான் சொல்லிட்டேன். ஐயோ, என்னங்க சொல்றீங்க? அவர் இறந்துட்டாரோ? அட கடவுளே, அவருக்காக இவ்வளவு நேரம் காத்திருந்ததெல்லாம் வேஸ்டா போச்சு. இனிமேல் அவருக்காக காத்திருக்க முடியாதா? அவர் என் வாழ்க்கையில இல்லவே இல்லை. ஏம்மா ஆனந்தி, தயவு செஞ்சு அழுகாத. நீ அழுகிறத பார்த்தா மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குது. விடுமா, விதி யாரதான் விட்டு வச்சிருக்குது? அந்த பையனுக்கு விதி முடிஞ்சிருச்சு, போய் சேர்ந்துட்டான். இப்படி நீ அழுதா மட்டும் அவன் திரும்பி வந்துருவானா என்ன? எப்பா, நீ சொம்ப வச்சுட்டு போப்பா. பாவம் அந்த பொண்ணு காலையிலேருந்து தன்னோட கணவனுக்காக உட்காந்து கிடந்துச்சு. இப்படி ஒரு செய்தியை கேட்டா யாருக்கு தான் மனசு வலிக்காது? என்ன பண்றதுச்சா? என்னங்க பண்றது? எனக்கு சொல்றதுக்கு கஷ்டமா தான் இருக்கு. ஆனா என்ன பண்றது, சொல்லிதானே ஆகணும். அப்புறம் எதிர்பார்த்துட்டே இருக்க வேண்டியதா வாழ்க்கை முழுக்க. சொன்னா அவங்க அடுத்ததா மாறி அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிப்பாங்கல்ல. அதுக்காக தான் நான் இப்பவே சொல்லிட்டேன். இந்தங்கம்மா உங்க கணவனோட அஸ்தி. இதை நீங்க கடல்ல கரைச்சிருங்க. என்ன பிரபு சொன்னதெல்லாம் எப்படியாச்சும் வீடு வாங்கிடணும் தான். ஆனா என்ன பண்றது, அவனோட சூழ்நிலை இப்படி ஆகி போச்சு. இன்னும் எங்கிட்ட வீடு வாங்குறது? சரிம்மா, நீ பாத்துக்க, நான் கிளம்புறேன். எது தப்பா நினைச்சுக்காத. என்ன உன்னைய தப்பா நினைக்கிறதுல என்னப்பா இருக்குது? இந்த வீட்டை எப்படியாச்சும் என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தேன் அந்த பிரபு பைய. இந்த வீட்டை எப்படியாச்சும் எனக்கு எழுதி கொடுங்கன்னு நானும் பணத்தை கொண்டு வா, எழுதி கொடுத்துறேன்னு சொன்னேன். இந்த மாதிரி ஆகணும்னு யாரு கனவுல கூட நினைச்சு பார்த்துருப்பாங்களா என்ன? நான் நினைச்சேன் எப்படியாச்சும் இந்த வீட்டை வாங்கி போடுவாங்க, கடைசி காலம் வரைக்கும் இங்கேதான் இருப்பாங்கன்னு. ஆனா இப்படி ஒரு சூழ்நிலை ஆயிப்போச்சே. இதோ பாருமா, இப்போ உனக்கு ஆறுதல் சொல்ற அளவுக்கு கூட நான் தெம்பு கிடையாது. அது உனக்கு ஆறுதல் எவ்வளோ சொன்னாலும் பத்தாது. நீ மனசு விட்டு அழுதுரு. நான் போயிட்டு நைட்டு வரேன். என்ன, அது வரைக்கும் பத்திரமா இருக்கண்ணு. தன்னோட வீடு வாங்குற கனவு எல்லாம் ஒரு நிமிஷத்துல செதஞ்சு போச்சுனும் தன்னோட கணவன் இறந்ததுமே ரெண்டு விஷயமே அவ மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ஆனந்திக்கு சொந்தக்காரவங்க யாரும் இல்லாதனால அவ தனிமையா உணர்ந்தா. ஏமா ஆனந்தி, வீட்டுல இருந்து சுட சுட இட்லி சுட்டு கொண்டு வந்திருக்கிறேன், உட்காந்து சாப்பிடுமா. காலையில இருந்து ஒன்னும் சாப்பிடல. போனவங்களை நினைச்சு வருத்தப்பட்டு என்ன ஆகுறது? உன் உடம்ப கெடுத்துக்காத. இந்தா சாப்பிடுமா. இல்லைங்கய்யா, வேணாம். எதுக்கு இதெல்லாம்? நானே ஏதாச்சும் சமைச்சு சாப்பிட்டுக்கிறேன். இதெல்லாம் வேணாங்கய்யா, நீங்க எடுத்துட்டு போங்க. அட என்னம்மா, எத்தனை வருஷம் நீ இந்த வீட்டிலே குடியிருக்கிற? உனக்கு இந்த உதவி கூட பண்ணலன்னா நான் என்ன ஹவுஸ் ஓனரு? புடி, இட்லியை சாப்பிடு. சாப்பிட்டு விட்டு வீட்டில் போய் படுத்து தூங்கு. ஒன்றும் நினைக்காது. என்ன, என் புருஷன் இனிமேல் எப்பவும் என்கிட்ட வரமாட்டாரு. ச்சே, எனக்கு மட்டும் ஏன் அப்படி நடக்குதோ? யாருமே இல்லாத உலகத்துல அவர் மட்டும் தான் என் கூட இருந்தாரு. அவரு இப்போ என்னை விட்டு போயிட்டாரு. எனக்குன்னு சொந்த புத்தம் எதுவுமே கிடையாது. ச்சே. அவளும் அந்த சோகத்திலே உட்காந்து இட்லிகளை சாப்பிட ஆரம்பிச்சா. ஏமா ஆனந்தியே,
ஆனந்தி கொஞ்சம் வெளியே வரியாமா? ஆனந்தி கொஞ்சம் சீக்கிரம் வெளியே வா. என்னங்கய்யா இப்போவும் சாப்பாடு செஞ்சு கொண்டு வந்திருக்கீங்களா? வேணாம், நான் வீட்டுல தோசை சுட்டுட்டேயா, நான் சாப்பிட்டுக்கிறேன். என்னால உங்களுக்கு எதுக்கு சிரமம்? நீங்க போங்கய்யா, நான் பாத்துக்கிறேன். இல்லம்மா, அதை சொல்றதுக்காக நான் வரல. நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசலாம் தான் வந்தேன். நீ இந்த வீட்டை காலி பண்ணிக்கிறது தான் நல்லதுன்னு தோணுது. ஏன்னா இதுக்கு மேல என்னால வாடகையும் கொடுக்க முடியாது. அதனால உனக்கு எனக்கும் சங்கடம் வரும். தயவு செஞ்சு வீடை காலி பண்ணிக்க. உள்ள இருக்க பொருள்லாம் அப்படியே இருக்கட்டும். ஏதாவது 4-5 சட்டி மட்டும் எடுத்துக்க. என்னங்க எப்படி திடீர்னு சொல்றீங்க? ஏன் இப்படி வீடு காலி பண்ண சொல்றீங்க? நான் எப்படியாவது சம்பாரிச்சு எப்படியாச்சும் வாடகை கொடுத்துருவேயா. தயவு செஞ்சு இப்படிலாம் சொல்லாதீங்க. உள்ள இருக்க பொருளாம் ஏன் அது இல்லாம எடுக்கக்கூடாதுன்னு சொல்றீங்க? அதெல்லாம் என்னோட பொருள் தானே. உன் புருஷன் எனக்கு 5000 ரூபாய் கடன் கொடுக்கணுமா? அதோட வட்டியும் ஏறி போச்சு பார்த்துக்க. அதனால உள்ள இருக்க பொருளுக்கு அந்த இதுக்கும் சமப்படுத்திக்கிறேன். நீ தயவு செஞ்சு ஒரு 4 முட்டை சட்டி எடுத்துட்டு கிளம்பு. இல்லைன்னா அப்படியே விட்டுட்டு கிளம்பிரு. இதனால உனக்கு எனக்கும் தான் மனஸ்தாபம். சொல்லிட்டேன், கிளம்பிரு. அவளுக்கு இருந்ததே அந்த ஒரு வீடு மட்டும்தான். அதுவும் தன் கையை விட்டு போயிருச்சு. அங்க இருந்து அவளும் கிளம்பி போனா. இனி என் வாழ்க்கையில எனக்குன்னு எதுவுமே இல்லை. நான் பிச்சை தான் எடுக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு கூட என்னால முடியுமான்னு தெரியல. ச்சே, என்ன வாழ்க்கையோ. அவ அழுதுகிட்டே அப்படியே காட்டு பக்கத்து போனா. அட, இங்க என்ன ஒரு கூடாரமா இருக்குது. அடடா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த கூடாரத்துல நம்ம தங்கிக்கலாம். நமக்கு வீடே இல்லாததுக்கு இது எவ்வளவோ மேலு. தயவு செஞ்சு இதுலயும் யாரும் வந்து என்னை தொல்லை பண்ணிடக்கூடாது. நான் பேசாம இங்க நிம்மதியா படுத்து தூங்கிட்டு நாளைக்கு ஏதாவது ஒரு வேலையை பார்க்கணும். யாரும் இல்லாம விரட்டி விட்ட இடத்துல அவளுக்கு அங்க ஒரு தங்குறதுக்கு இடம் கிடைச்சிச்சு. அவளும் நல்லா நிம்மதியா படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தா. கொஞ்ச நேரத்துல ஆனந்திக்கு ரொம்ப பசியும் எடுத்துச்சு. ஆத்து சைடு போய் நண்டுகளும் மீன்களையும் பிடிச்சிட்டு வந்து அவளுக்கு பிடிச்ச மாதிரி அவ சமைச்சுக்கிட்டு இருந்தா. அந்த இரவு நேரத்துல யாருமே இல்லாம அவள தனியா உட்காந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு இருந்தா. என் புருஷனுக்கு நண்டுனா ரொம்ப இஷ்டம். அவர் இருந்தா இந்நேரம் இதெல்லாம் விட்டு வச்சிருப்பாரா, எல்லாத்தையும் சாப்பிட்டுருப்பாரு. என்னங்க, இருந்தாலும் உங்களுக்கு ஒரு தட்டு வைக்கிறேன். நீங்க ஏதோ ஒரு காத்து மூலமா வச்சு வந்து அதை சாப்பிட்டு போயிருங்க என்ன. ஆனந்தி சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லா பொருளையும் உள்ள எடுத்து வைக்கலாம்னு எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தா. அப்ப வெளியே வந்து பார்த்தப்ப அந்த தட்டுல அந்த சாப்பாடு எதுவுமே காணா. ஆனந்திக்கு ஒரே அதிர்ச்சி. அட, இப்பதானே இந்த தட்டுல சாப்பாடு வச்சுட்டு போனோம். அதுக்குள்ள யாரு சாப்பிட்டுருப்பாங்க? என்னது ஆச்சரியமா இருக்கு. ஒருவேளை என்கிட்ட சுத்துற அணில் ஏதாச்சும் சாப்பிட்டுருக்குமோ? சரி, அதுவும் சரிதான், கிளம்புவோம். வெளியே தொடர்ந்து விடாம நாய் குலைச்சுக்கிட்டே இருந்தது. ஆனந்திக்கு இது ரொம்ப பயமாவும் இருந்துச்சு. ஆனந்தி, என்னைய வந்து வெளியே பாரு ஆனந்தி. அட, என்னது இது சத்தம்? யாரும் என்னை ஆனந்தின்னு கூப்பிட்ட மாதிரில இருந்துச்சு. என்னது இது? நாய் வேற இப்படி விடாம குலைச்சிட்டே இருக்கே. என்னன்னு வெளியே போய் பார்த்துருவோமா? கொஞ்சம் பயமா தான் இருக்கு. சரி, பார்த்துடலாம். வெளியே போய் பார்த்ததுமே ஆனந்திக்கு ஒரே அதிர்ச்சி. தன்னோட இறந்து போன கணவர் ஆவியா வந்திருந்தாரு. ஐயோ கடவுளே, என்னது இது? ஆனந்தி, என்னைய பார்த்து தயவு செஞ்சு பயப்படாத ஆனந்தி. உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொண்டு வரலான்னு நினைச்சேன். அதுக்குள்ள என் நிலைமை எப்படி ஆயிடுச்சு பாத்தியா? நீ நினைக்கிற மாதிரி நான் நெருப்பு கிடங்குல எல்லாம் விழுந்து சாகல. என்னங்க சொல்றீங்க? அப்ப எப்படிங்க நீங்க இறந்து போனீங்க? என்னை விட்டு போயிட்டீங்கல்ல. எனக்கு நீங்க தானே இருந்தீங்க. நீங்களும் இல்லாம நான் ஒருத்தர எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன் தெரியுமா? ஆனந்தி, உன்னை நான் தனியா விட போறதில்ல ஆனந்தி. நமக்குன்னு ஒரு வீடு நான் எப்பவோ வாங்கிட்டேன். நம்ம குடியிருந்த வீட்டை வேணா 1 மாசத்துக்கு முன்னாடியே வாங்கிட்டேன் ஆனந்தி. அந்த பத்திரத்தை ஆனா உன்கிட்ட நான் கொடுக்கவே இல்லை. அதை நான் வரப்ப சர்ப்ரைஸா உனக்கு கொடுக்கலான்னு தான் நினைச்சேன். அந்த ஹவுஸ் ஓனர்கிட்ட அது வரைக்கும் இருக்கட்டும்னு நானும் விட்டுட்டேன். அவரும் நானே வச்சிருக்கேன்னு சொன்னாரு. ஆனா அந்த ஆள் என்ன தெரியுமா பண்ணாரு? நான் வீட்டுக்கு வரப்ப அந்த ஆள் எனக்கு காஃபி போட்டு கொடுத்தாரு. அப்ப நான் அதை குடிச்சு கொஞ்ச நேரத்திலே மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். அப்படியே அந்த ஆளு அந்த வீட்டையே அமுக்கிக்கிட்டு உன்னையே துரத்தி விட்டுட்டான். இதுதான் ஆனந்தி நடந்துச்சு. தயவு செஞ்சு நம்ம வீட்டை எப்படியாச்சும் போலீஸை கூப்பிட்டு போய் வாங்கிரு. பத்திரம்லாம் நம்ம நல்லா ரெஜிஸ்டர் பண்ணி தான் வச்சிருக்கிறோம். எப்படியாச்சும் வாங்கிரு ஆனந்தி. உனக்குன்னு நான் அதை சர்ப்ரைஸா கொடுக்கணும்னு நினைச்சேன். ஆனா இப்படி வந்து சொல்ல வேண்டியது ஆயிப்போச்சு. அந்த பத்திரத்தை கூட அந்த ஆள் தான் வச்சிருக்கணும். எப்படியாச்சும் வாங்கு. அதனாலதான் உன்னைய வேகமா அந்த வீட்டை காலி பண்ணி வச்சு அனுப்பி இருக்கிறான் அந்த ஆளு. அட பாவி, நல்லவே மாறிட்டு எவ்வளவு வேலை பார்த்திருக்கிறான். உங்களை கொலை பண்ண அவனை நான் சும்மாவே விட மாட்டேங்க. இப்பவே போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அவனை உள்ள தள்ளிடுறேன். என்னங்க, நீங்க இல்லாம எனக்கு இருக்கவே பிடிக்கல. தயவு செஞ்சு ஏன் கூடயே இருங்க. என்னை விட்டுட்டு போயிடாதீங்க. இல்ல ஆனந்தி, நான் போற நேரத்துல போய் தானே ஆகணும். என்ன பண்றது? நீ ஒன்னும் கவலைப்படாத. உன்னை நான் எப்பவும் பாத்துக்கிட்டே தான் இருப்பேன். நீ சந்தோஷமா இருக்கணும், புரியுதா? நான் போயிட்டு வரேன் ஆனந்தி. எனக்கு இனி விட்டுட்டு போகாதீங்க. அந்த வீட்டுக்காரனை நான் சும்மாவே விட மாட்டேன். போலீஸ்ல பிடிச்சு கொடுக்குறனால மட்டும் பாரு. என் வீட்டுக்கார அநியாயமா இப்படி கொண்டுட்டானே.
ஆனந்தி அந்த ஆளை போலீஸ் கிட்ட பிடிச்சு கொடுத்தா. ஆனந்தி எப்படியோ தன்னோட வீட்டையும் மீட்டெடுத்தா. போலீஸ் அந்த வீட்டுக்காரனையும் அரெஸ்ட் பண்ணி ஜெயில வச்சாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம அனிமேஷன் ஸ்டோரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.